ஏன் அன்னைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னைய வந்து திட்டவே இல்லையா நீங்க? உங்களால என் குடும்பமே ஒண்ணும் இல்லாம போச்சு தெரியுமா? ஆமாமா. ச்சே! பேசாதீங்க முதல்ல. அப்படின்ட்டு பரம்பரையா பேசாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. உடைஞ்சு போன வேதனையான மனம் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்ன பண்ணியிருக்கணும்? ஓகே. தமிழ் தந்த உறவுகளுக்கு அன்பின் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வது உங்கள் கனிமொழி. நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப தேவையில்லாத வார்த்தைகள், வார்த்தை ஜாலங்கள், தேவையே இல்லாத நேரத்துல போய் அட்டெண்டன்ஸ் போட்டு அங்கனக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கும் 2 பேத்துக்கு இடையில. இவங்க போய் 3வது ஆளா நின்னு, தேவையில்லாம வார்த்தைய விட்டு அந்த பிரச்சனைய பெருசாக்கி, ஒண்ணும் இல்லாம பண்ணு. நெறைய பேர் அப்படிலாம் இருக்காங்க. ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க? அப்படின்னு கேட்கவும் முடியாம, நீ வந்து தொலைஞ்சான்டா, ஒண்ணும் இல்லாம போச்சுடா. நெறைய பேர் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆத்திரத்தோட பேசி, கோவத்தோட பேசி, எதையும் சாதிக்க போறது கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா? சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். குடிக்கிற தண்ணிங்க ரொம்ப விக்கல் எடுக்கிற நேரத்துல தண்ணி குடிக்க போவோம். அந்த நேரத்துல எவனா ஒருத்தன் டம்ளர வந்து புடிச்சுட்டான்னா நமக்கு கோவம் வந்துருது. இப்ப இமோஷன்ல நம்ம பேசக்கூடியதான இந்த மாதிரியான கோவமான வார்த்தைகள் பலருடைய மனச உடைச்சிருது. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? அமைதியா கடந்து போகணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பரே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம், "அன்னைக்கு ஏன் நீங்க வந்து ஃபோன் எடுக்கல?" அப்படின்ட்டு நானே கேட்டாலும், இல்ல ஏதோ ஒரு "ஏன் அப்படி பண்ணீங்க நீங்க?" அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா, அந்த விஷயத்துல ஒரு ஒரு 5 செகண்டாவது அமைதியாயிருவாரு. அமைதியா இருப்பாரு. அவர் மேல தப்பு இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. இது ரொம்ப ஒரு 2, 3 தடவ இந்த மாரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நானே கேட்டேன். "அமைதியாயிருவீங்களா எனக்கு தெரியுமே" அப்படின்னு. "ஆமாப்பா, பேசி என்னப்பா பண்ணலாம்?" கேட்டாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். அப்ப சில இடங்களில் நாம் காக்கக்கூடிய மௌனம், சில இடங்களில் நாம் பேசாம இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மெடிசின். சரியா? இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நம்ம வந்து வார்த்தைகள் ஜாலங்களை உதிர்த்து விட்டு போறதுனால, நம்ம மான மரியாதையே போகுது அப்படின்னா, அத எந்த அளவுக்கு நம்மளால தாங்கிக்க முடியும்ன்றத தயவு செஞ்சு நம்ம நெனச்சு பார்க்கணும். இன்னைக்கு வீம்பு வைராக்கியத்த நம்ம பேசிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு முகத்திலேயே முழிக்க முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் நம்ம மனசுலயே இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா நம்ம சண்டை போட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு விசேஷ வீடுகள்லயோ, இல்ல ஒரு நல்ல ஒரு எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடங்கள்லயும், அந்த பர்ட்டிகுலர் நபர பார்த்த உடனே நம்ம மூஞ்சி அப்படியே மாறிரும். சரியா? ஐயோ! வந்து தொலைஞ்சுட்டானே! என்னவோ போ! இந்த மாரியான ஒரு எதுக்கு? எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நெனைக்கணும். நம்மளை பற்றி உயர்வான ஒரு சிந்தனை, நம்ம வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். அப்படின்ற நம்மளை பத்தி நம்மளே ஒரு செல்ஃப் எஸ்டீமான ஒரு எஸ்டிமேஷன் நம்மட்ட இருக்குல்ல. இதுதான் நம்ம வந்து முட்டாள் அப்படிங்கிறத 4 பேத்துக்கு முன்னாடி நிரூபிக்கக்கூடிய ஒண்ணே. தயவு செஞ்சு இத மறந்துற வேணாம். இப்ப தேவையான இடங்கள்ல இந்த மாரி கொஞ்சம் அமைதி காத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, முக்காவாசி பிரச்சனைகள் சமாதானம் ஆயிரும். இது 1. சைலன்ஸ். ஓகே. சைலன்ட். அமைதி. மௌனம். ஓகே. குட். நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உங்களுக்கும் எனக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கங்க. நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும். இப்போ 3வது ஆளா ஒரு நாய் வந்து நின்றும். அத நாயின்னு தான் சொல்லணும். தேவையே இல்லாம தலையிடுறதுங்கள வேற என்ன பேர் சொல்லலாம்? தேவையே இல்லாம ஒரு 3வது நபர் உள்ள வந்து நின்னுகிட்டு, "இவங்க அப்படி சொன்னாங்க தெரியுமா?" அப்படின்ட்டு எனக்கிட்டயும் நல்லபடி ஆகுறது. ஆப்போசிட்ல இருக்கவங்கள்ட்டயும் நல்லபடி ஆகுறது. இப்ப அந்த 3வது நபரா வந்த ஒரு நபருடைய உண்மையான சுயரூபம் எப்ப தெரியும்? தெரியுன்ற அவசியம் கூட கிடையாது. உனக்கும் எனக்குமான நட்பு, உனக்கும் எனக்குமான அன்பின் ஆழம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டா, 3வது நபரா அந்த கடவுளே வந்து தப்பு சொன்னாலும் நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோம். சரியா? அதனால இந்த மாரி இந்த காசிப் பேசுற நபர்கள பக்கத்திலேயே விடாதீங்க. சரியா? அவங்கள தான் வந்து தேவையில்லாத இழிசொல் பேசக்கூடிய அ எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள்ல கூட நாயின்னு கூட நான் சொன்னேன். உங்களுடைய அன்பை பிரிக்கக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுடைய அன்பை உங்களிடமிருந்து சம்பாரித்த நபர்கள் சண்டை போட்டாங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதி காத்தீங்கன்னா, முக்காவாசி பிரச்சனைகள் சமாதானம் ஆயிரும். நிம்மதியாவும் இருப்போம். அப்படிங்கிறதையும் மறந்துறாம, சரியா? நிம்மதியா, சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. நன்றி.